வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாலசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு தொடரில் இன்றைக்கு 8வது நாள். இன்றைக்கு கணக்கு பகுதியில் மிக முக்கியமான காரணவியல் ரீசனிங் சம்பந்தமாக ஒரு இன்ட்ரோ வீடியோ இது. மாணவ கண்மணிகளே நல்லா கவனிக்க. நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இந்த முறை 7 கணக்குகளுக்கும் மேலாக இந்த காரணவியல் பகுதியிலிருந்து கேட்டிருந்தாங்க. இனிமேல் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா தேர்வுகள்லையுமே இந்த காரணவியல் பகுதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இனிமேல் ஒரு 10 கணக்கு கூட காரணவியலில் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, பொதுவாக இருக்கின்ற இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் மற்ற கணக்கு பகுதிகள் பூராமே எல்லோரும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுருவாங்க. இந்த காரணவியல் பகுதியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க படிக்காமல். அதனால் காரணவியல் பகுதியிலேருந்து அதிகமான கேள்விகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆகவே வருகின்ற குரூப் 2 எக்ஸாமினேஷன்லையும் சரி, அடுத்த வருடம் நடக்க இருக்கின்ற குரூப் 4 எக்ஸாமினேஷன்லையும் சரி, இனிமேல் காரணவியல் பகுதியில் மிக அதிகமான கேள்விகள் இருக்கும். பொதுவாகவே ஒருத்தர் அரசு பணி டிஎன்பிஎஸ்சி எழுதி அரசு பணி ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னாக்க கணக்கில் 25க்கு 24 கணக்காவது போடணும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் இந்த கணக்கில் 25 கணக்கில் 7 கணக்குகளுக்கு மேலாக இந்த காரணவியல் பகுதியிலேருந்து வர்றதுனால இந்த காரணவியல் பகுதிக்கு அருண் அகாடமியிலிருந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த காரணவியல் பகுதியில் இருக்கின்ற 22 வகையான சாப்டர்ஸு அதை மிக தெளிவாக எல்லாம் அலசி நல்லா அது என்னென்ன கணக்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கணக்குகளை தேர்ந்தெடுத்து வச்சு இவைகளை இன்று முதல் நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கு இன்ட்ரோ கிளாஸாக இந்த காரணவியல் பகுதியில் இருக்கின்ற இந்த 22 வகையும் நான் உங்களுக்கு முதல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த 11 வகையை முதல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 11 வகையை பற்றி நான் தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்த ஸ்க்ரீனில் இன்னொரு 11 வகையை போட்டு அதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். அந்த 11 வகையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் இருக்க இந்த 22ஐயும் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு ஒரு நோட்டு போட்டு தனியாக காரணவியல் ரீசனிங்னு ஒரு நோட்டு போட்டு அதில் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. முதல் என்னென்ன சாப்டர்னு சொல்லி இண்டெக்ஸ் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. நான் இந்த இருக்கின்ற இந்த 22 வகையும் 20 வீடியோக்களில் ரொம்ப தெளிவாக முடிச்சிருவேன். அதாவது மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதிரி காரணவியலை தனியாக 22 வகையை சொல்லி கொடுத்து தனி வீடியோக்களாக எங்கேயும் கிடைக்காது. அருண் அகாடமியில் இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி ரொம்ப அருமையாக அது நான் கணக்குகளை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வேறு எங்கே போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஆகவே இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் நல்ல முறையாக நீங்கள் இந்த காரணவியல் பகுதியில் வருகின்ற 20 வீடியோக்களும் பாருங்கள். இதை பற்றி விளக்கம் இப்பொழுது பார்ப்போம். முதல் வகை 1 எண் தொடர் வரிசை, நம்பர் சீரீஸ். 2வது வகை எழுத்து தொடர் வரிசை, ஆல்பபெட் சீரீஸ். 3வது வகை சங்கேத அல்லது இரகசிய மொழி, கோடிங் அண்ட் டீகோடிங். 4வது ஒத்த தன்மை அறிதல், அனாலஜி. 5வது வகையறிதல், கிளாசிஃபிகேஷன். 6வது திசைகள், டைரக்ஷன்ஸ். 7வது நாட்காட்டி, கேலண்டர். 8 கடிகாரம், கிளாக். 9 இரத்த சொந்தம், பிளட் ரிலேஷன். 10 தரவரிசை, ரேங்கிங். 11 பகடைகள், டைசர்ஸ். இந்த 11 வகையை பற்றி இப்போ நான் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். கவனிங்க. எண் தொடர் வரிசை அப்படின்னாக்க நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். நம்பர் சீரீஸ் அப்படின்னாக்க ஒரு 5-6 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் அடுத்து வர்றது என்ன நம்பரு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வர்றது என்ன நம்பரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த 5-6 நம்பர்களுமே ஒரு குறிப்பிட்ட விதியின்படி அந்த நம்பர் பூரா அமைஞ்சிருக்கும். அதை பற்றி படிக்கிறத எண் தொடர் வரிசை. 2வது எழுத்து தொடர் வரிசை. எழுத்து தொடர் வரிசைனா ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஏபிசிடி இருக்கு பார்த்தீங்களா, ABCDEF இந்த எழுத்துக்களை வைத்து ஒரு சீரீஸ் அமைச்சிருப்பாங்க.
அதாவது முதல்ல வந்து பீன்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2 எழுத்து விட்டுட்டு ஈன்னு இருக்கும் அடுத்த எழுத்து, 2 எழுத்து விட்டுட்டு அடுத்து வந்து அடுத்த எழுத்து இருக்கும். இப்படி இந்த மாதிரி போகிறது வந்து எழுத்து தொடர் வரிசை. எண் தொடர் வரிசையில் என்ன அவங்க பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி எழுத்து தொடர் வரிசையில் ஏதேனும் ஒரு விதியை பயன்படுத்தி அந்த எழுத்து தொடர் வரிசை அமைந்திருக்கும். மூன்றாவதாக சங்கேத மொழி அல்லது ரகசிய மொழின்னு சொல்லுவாங்க. இப்போ கோடிங் டீகோடிங்னா நீங்கள் வந்து இந்த ஜவுளி கடைகளுக்கு போனீங்க அப்படின்னாக்கா விலைப்பட்டியல் வந்து வெளிப்படையாக எழுதாமல் அவங்களுக்கா புரிகிற மாதிரி ஒரு சங்கேத மொழி ரகசிய மொழியில் எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ரகசிய மொழி அல்லது சங்கேத மொழி அப்படிங்கிற வகை கணக்கு. இது எப்படி அப்படின்னாக்கா இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. டெல்லி அப்படிங்கிறத வந்து IHLED என்று அழைத்தால், டெல்லி என்பதை IHLED என்று அழைத்தால், அப்புறம் வந்து இது லண்டன் என்பதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் வந்து இந்த சங்கேத மொழி. அடுத்து ஒத்த தன்மை அறிதல் அப்படின்னாக்க அனாலஜி அப்படின்றது. இது என்ன அப்படின்னாக்க இப்போ டெய்லர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெய்லர் அவருக்கு உரிமையானது வந்து கிளாத்து, டெய்லருக்கு உரிமையானது கிளாத்து. இப்போ டீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க அவருக்கு உரிமையானது வந்து பிளாக் போர்டு. இந்த மாதிரி இதுதான் அனாலஜி. இந்த மாதிரி வர்றது அனாலஜி. இது நல்லா விளக்கமாக நம்ம வருகின்ற வீடியோக்களில் நம்ம பார்க்க இருக்கோம். அடுத்து வகையறிதல். இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஒரே வகுப்பை சேர்ந்தது. இப்போ வந்து ஒரு 4 கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா முதல்ல லயன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டைகர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஈகிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஜிராஃபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்படி இருந்துச்சுனாக்க கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வகையறிதல்னா இது மிருகம், இதுவும் மிருகம், இது வந்து பறவை, ஈகிள் வந்து பறவை. இது வந்து அந்த கிளாசிஃபிகேஷனில் வராது. இதுதான் வந்து வகையறிதல். ஓகேங்களா? அடுத்து 6வது வந்து திசைகள்னா திசைகள் 4: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதான் 4. இந்த 4 திசைகளை வச்சு ஒருவர் வந்து கிழக்கு நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அவருடைய வலது கை பக்கம் திரும்பி மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்புறம் இடது பக்கம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருப்பார்? இது மாதிரி கேள்வி இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த திசைகள்ங்கிறது. இந்த நாட்காட்டி அப்படிங்கிறது, நாட்காட்டி கணக்குகள் எப்படி அப்படின்னாக்க இன்றைக்கு திங்கட்கிழமை ஒரு 62 நாட்கள் கழித்து என்ன கிழமை, 62 நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும். இதுதான் வந்து நாட்காட்டி கணக்கு. அப்புறம் கடிகார கணக்கு என்ன அப்படின்னாக்க இப்போ ஒரு கடிகாரம் இருக்குதுன்னு வைங்க, வட்டமாக இப்படி ஒரு கடிகாரம் இருக்குது. கடிகாரம் இருந்துச்சுன்னா அந்த கடிகாரத்தில் இப்போ இது வந்து 12, இது வந்து 6, இது வந்து 3, இது 9. 12, 3, 6, 9 இதான் வந்து கடிகாரம். இப்போ இங்கே வந்து 1, இது வந்து 2. இப்போ 1 20, இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 20 அப்படிங்கிற மணிக்கு இடையில இந்த சின்ன முள்ளுக்கும் இந்த பெரிய முள்ளுக்கும் இடையில எவ்வளவு கோணம் இருக்கும், கோண அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறது இந்த கடிகாரத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரத்த சொந்தம் அப்படின்னாக்க பிளட் ரிலேஷன் வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னாக்க உறவுகளை பற்றி சொல்கிறது. அந்த நடந்து வராரு அவர் வந்து என்னோட அப்பாவோட தம்பியோட 3வது பையன், 2-3 உறவுகளை சொல்கிறது. இந்த மாதிரி உறவுகளை சொல்லி இவருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதுதான் வந்து ரத்த சொந்தம். அடுத்து தரவரிசை ரேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ராமன் என்பவர் லட்சுமணனை விட உயரமானவர், லட்சுமணன் என்பவர் கண்ணனை விட உயரமானவர், கண்ணன் என்பவர் பரதனை விட உயரம் குறைந்தவர். இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இதில் மிகவும் உயரம் குறைந்தவர் யார் அப்படின்னு கேட்குறது. இதுதான் வந்து என்னது தரவரிசை. அடுத்து பகடைகள் தெரியுங்களா உங்களுக்கு? டைஸு. இந்த பகடையில் வந்து 6 பக்கம் இருக்கும்.
அந்த டைஸ் சம்மந்தமான கணக்கு அதுதான். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற 12 இருந்து 22 முடிய உள்ள இந்த வகை கணக்குகள் வந்து இதனுடைய ஹெட்டிங்ஸு தெரியுது. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு 11 முடிய, 12 இருந்து 22 முடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தனி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. முதல் ஹெட்டிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 22 வகையும் வந்து மிக தெளிவாக ஒன்றொன்றுக்கும் வீடியோவில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா நடத்துகிறேன் மாணவ கண்மணிகளே. இப்போ கவனிக்க 12 கணித குறியீடுகள், இந்த போர்டு மாஸ் பிட் மாஸ் அது சம்பந்தமான கணக்கு. பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம், லாஜிக்கல் செக்வன்ஸ் இன் வேர்ட்ஸு, புதிர்கணக்குகள், பசில்ஸு, பொது உளவியல், ஜெனரல் சைக்காலஜி, கூற்று மற்றும் முடிவுகள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிசல்ட், வடிவங்களின் எண்ணிக்கை, கவுண்டிங் த ஷேப்ஸ், படங்களில் விடுபட்ட எண்ணை காணுதல், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் ஃபிகர்ஸ், படங்கள் வரிசை, ஃபிகர் சீரீஸ், தர்க்க வெண் படங்கள், லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ், கண்ணாடி பிம்பம், மிரர் இமேஜ், தண்ணீர் பிம்பம், வாட்டர் இமேஜ். இப்போ இதை பற்றி ஒன்றொன்று பற்றியும் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த 12 கணித குறியீடுகள், போர்டு மாஸ் அல்லது பிட் மாஸ், அது தொடர்பான கணக்கு. அடுத்து பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம், இப்போ லாஜிக்கல் செக்வன்ஸு, இது என்ன அப்படின்னாக்க ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸை வந்து 4ஐயும் படிச்சிங்கன்னா ஒரு அர்த்தம் புரியாது. அதை அந்த வரிசையை மாற்றி போட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நல்ல ஒரு அர்த்தம் கொடுக்கும். அந்த மாதிரி பொருள்பட வார்த்தைகளை வந்து வரிசை ஆக்குறதுக்கு பேர் தான் வந்து இந்த பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம். இந்த புதிர் கணக்கு அப்படின்னா பசில் கணக்கு. இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் ஒரு புத்திசாலி மனிதர் அந்த மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு ஒரு டோல்கேட்டாக போவார்ல, அந்த கணக்கு, அது மாதிரி கணக்கு, அதுதான் வந்து புதிர் கணக்கு. பொது உளவியல் அப்படின்னாக்க ஜென்ரல் சைக்காலஜி. இந்த சென்ட்ரல் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து போலீஸ் தேர்வுகளில் அதை அடிக்கடி கேட்பாங்க. இது என்ன அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது ஒரு வயதான பாட்டி காரில் அடிபட்டு கீழே கிடக்கு. அதே நேரத்தில் பிரசவ வேதனையில் ஒருத்தவங்க ஒரு ரொம்ப இளவயது ஒரு 21 வயது ஒரு பெண்மணி வந்து பிரசவ வேதனையில் இருக்காங்க. அவங்கள உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரத்தை கொண்டு போகணும், அதை யாரை கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கணக்கு தான் வந்து இந்த ஜென்ரல் சைக்காலஜி. புரியுதுங்களா? இது சம்மந்தமாக நிறைய கணக்கு நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்களில். அடுத்து கூற்று மற்றும் முடிவுகள். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில முடிவுகள் கொடுத்துருப்பாங்க. எந்த முடிவு கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும். வடிவங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடித்தல், கவுண்டிங் ஷேப்ஸ். ஒரு முக்கோணம் கொடுத்துருப்பாங்க. அந்த முக்கோணத்துக்குள்ளேயே 2, 3, 4, 5 இதாக பிரித்து விட்டுருப்பாங்க. அதில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சதுரம் கொடுத்துருப்பாங்க. சதுரத்துக்குள்ளேயே நிறையா கோடை போட்டு நிறையா சதுரங்களாக பிரிச்சுருப்பாங்க. அதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சதுரங்க பலகையில் வந்து மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 18 படங்களில் விடுபட்ட எண்ணை காணுதல். இது ஒன்றும் இல்லைங்க. இந்த பாருங்க, இப்படி ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு வட்டம் கொடுத்துட்டு இதை இப்படி 1, 2 இப்படி பிரிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ இந்த நம்பருக்கு நேரம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நேரம் இந்த இடத்துல 16ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 5, 25ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த விடுபட்ட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, இது வந்து 3 ஸ்கொயர்டு 9. இந்த இடத்துல 9 தான் கரெக்டான நம்பர். எப்படின்னா இப்போ 4 16 5 25 இப்படி ஒரு ஏதாவது ஒரு விதி பிடிச்சி அது வந்து அந்த படத்துக்குள்ளே நம்பரை போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து படங்களில் விடுபட்ட எண்ணை காணுதல். இது மாதிரி நிறைய கணக்கு நம்ம பார்க்க இருக்கோம். அடுத்து படங்கள் வரிசை, ஃபிகர் சீரீஸ். அது எப்படி அப்படின்னாக்க இங்கே பாருங்க, இப்படி இப்படி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி இந்த வரிசை போயிட்டே இருக்கும். அதாவது ரொட்டேட் பண்ணுறது, இந்த வடிவத்தை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறது. அடுத்தது வந்து இப்படி வரணும். இதுக்கு அடுத்து என்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த படங்களில் வந்து வரிசையை கண்டுபிடித்தது. அடுத்து 20 தர்க்க வெண் படங்கள். இந்த 10ஆம் புத்தகத்தில் வென் டயக்ராம், 9ஆம் 10ஆம் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. லாஜிக்கல் வென் டயக்ராம். இப்போ இங்கே பாருங்கள்,
ஒரு இப்படி இதே வென் டயக்ராம் இந்த மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. இது சம்மந்தமான கணக்குகள், அது நம்ம நிறையா கணக்குகள் வந்து படிக்க போகிறோம். சரிங்க. அடுத்து கண்ணாடி பிம்பம். கண்ணாடி பிம்பம்னா ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி கண்ணாடியை வச்சா அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்களே. இப்போ இந்த 5 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க, இப்படி இருக்குன்னு வைங்க. இது வந்து ஒரு கண்ணாடியை வச்சோம்னா எப்படி தெரியும்? இப்படி தெரியும், இப்படி தெரியும். இதுதான் வந்து என்னது, இந்த கண்ணாடி பிம்பம். தண்ணீர் பிம்பம் அப்படின்னாக்கா இப்போ இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி இப்படி இப்போ கிடக்குன்னு வைங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நிற்கிறீங்கன்னா தண்ணியில் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா இப்படி தெரியும். இந்த பாருங்க, இப்படி தெரியும். புரியுதுங்களா? இதுதான் தண்ணி. இது வந்து தண்ணி. இந்த மாதிரி கணக்கெல்லாம் நிறையா நம்ம பார்க்குறோம். மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இது. காரணவியல் அப்படிங்கிற ரீசனிங் பகுதியிலிருந்து ஒரு 22 மாடல்ஸ், 22 சாப்டர்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது மாடல்ஸ்ன்னு சொல்லலாம், அதை மட்டும் எடுத்து வந்திருக்கேன். காரணவியலில் நிறைய இருக்குது. நமக்கு தேவைப்படுகின்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், ஆர்ஆர்பி, போலீஸு, எஸ்ஐ இதிலெல்லாம் கேட்கின்ற முக்கியமான பகுதிகளை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 22 வகை கணக்குகளை வந்து கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக அமர்ந்து ரொம்ப அதுக்கு எஃபோர்ட் போட்டு கணக்குகளாக எழுதி வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்குல இருந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து வரும். முதல்ல வந்து எண் தொடர், அதாவது நம்பர் சீரீஸ் நாளைக்கு வீடியோ வர இருக்குது. மாணவ கண்மணிகளே, நல்ல மாதிரியே நீங்கள் அருண் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணி இந்த காரணவியல் பகுதியில் நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய அறிவை வளர்த்துக்கங்க. காரணவியல் பகுதியிலேருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் 8லிருந்து 10 கேள்விகள் இனிமேல் வரும். இந்த 10 கேள்விகளையோ அல்லது 8 கேள்விகளையோ கரெக்டாக யார் போடுறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அதனால் இந்த போட்டியான இந்த உலகத்தில் நீங்கள் முந்தி போக பழகிக்குங்க மாணவ கண்மணிகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் மாணவ கண்மணிகள் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் படித்து வரவிருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் எல்லாத்துலேயும் வந்து அதிக மதிப்பெண் பெற்று நீங்கள் அரசு அலுவலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.